ஹாய் மக்களே, கர்த்தருடைய கிருபையார் இறக்கத்தில் நல்லா இருக்கிற மக்களே, நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் பெரியவர், அவர் கிருபை என்றும் உள்ளது மக்களே. மக்களே, கர்த்தருடைய வருகை சமயம் ஆயிடுச்சு. நீங்கள் கர்த்தரையை ஏற்றுக்கொள்ளாதவங்க யாராக இருந்தால் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை சமயம் ஆயிடுச்சு மக்களே. ஒவ்வொரு அடையாளங்களும் பார்க்கும்போது அவர் நிச்சயமாக சீக்கிரம் வந்துடுவார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் வந்துருச்சு. நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்புறம் மக்களே, இந்த நார்த் இந்தியாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு குழந்தைக்கு இன்னும் ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். 7 வயசு மீறி போனால் 7.5 வயசு 8 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு ஏதோ சிக்னஸ் ஆகிடுச்சு. அந்த குழந்தைக்கு ட்ரிப்பு ஏற்றணும் மக்களை. அதுக்கு அவங்க ட்ரிப்பு ஏற்றிட்டுருக்குறாங்க. குழந்தை எப்படி தெரியுங்களா, வாலிப பையனை ஸ்ட்ரெச்சரில் இதில் பெட்டில் படுக்க வச்சு ட்ரிப் கொடுக்குறாங்க. இந்த குழந்தைய நிற்க வச்சு அது அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துடுமாம்மா. அவங்க என்னென்னா தலித்தாம்மா, ஒட்டிக்குமாம்மா. அவங்களுக்கு வெளியே கொண்டு வந்து நிற்க வச்சு அந்த பையனை நிற்க வச்சு ட்ரிப் ஏற்றிட்டுருக்காங்க மக்களை, டாக்டர்ஸுங்களும் நர்ஸுங்களும். உண்மையில் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எந்த நரகத்தில் இருக்கிறோன்றது இன்னும் தெரியல மக்களை. பாதாளத்தில் இருக்கிறோமா இல்லை நம்ம வேறு ஏதாவது ரொம்ப மோசமான நரகத்தில் இருக்கிறோமா தெரியல. இதெல்லாம் கண்ணில் பார்க்கும்போது பயங்கரமான கோபம் வருது. ரெண்டாவது நம்மளை அடக்கிக்கொள்ள முடியல. ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா கோபமாகவும் இருக்குது, பாவமாகவும் இருக்குது மக்களே. இந்த ஜனங்க நார்த் இந்தியாவில் எவ்வளோ சகிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையில் அவங்களெல்லாம் நினச்சா ரொம்ப பாவம் மக்களே. இந்த குழந்தைய தொடக்கூடாதுன்றதுனால அந்த குழந்தைய வெளியே நிற்க வச்சு ட்ரிப் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. என்ன ஒரு மக்கள், மனுஷங்களா இதில் எதுங்க மிருகங்களா ஒன்றும் புரியலை மக்களை. பார்த்துக்கங்க. அதனால தான் எங்களை சிலரெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் நார்த் சைடு வரீங்களாண்ணா. ஐயோ, பொற்காலம் இது எங்களோட ஆட்சி. இந்த முதலமைச்சர் ஆட்சியில் நாங்கள் பொற்காலம். நாங்கள் நல்லா இருக்கிறோம். எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு எனக்கெல்லாம் கிடைக்கல. அந்த 1000 ரூபாயோ இல்லை வேறு ஏதோ ஒரு உதவி எதுவுமே நான் அரசாங்கத்துலேருந்து எனக்கு கிடைக்கல. ஆனாலும் அரசு நல்லவர், அவர் நல்லா ஆட்சி ஆண்டுட்டு இருக்கிறாருன்ற ஒரு சந்தோஷத்தில் இந்த இடத்த விட்டு நாங்கள் வரமாட்டோமா. இதே எங்கள் நாட்டில் நடந்துச்சுன்னா எங்கள் அரசாங்கம் என்ன பண்ணிடுவோம், எல்லாம் அரெஸ்ட் பண்ணிடுவோம், எங்களை வேலையை விட்டு தூக்கிறோம். அந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி அந்த ஊரில் நடக்குது, இந்த ஊரில் நடக்குது, நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா உண்மை தான். எங்களுக்கே இங்கேருந்து போகிறதுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நார்த் இந்தியாவில் இருக்கிற ஆஃபீஸருங்க சொல்கிறாங்க. அந்தளவுக்கு கேவலமாக நடந்துட்டுருக்குது மக்கள் நார்த் சைடு. நீங்கள் பார்த்துக்கோங்க. யாராவது போகிற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா பார்த்து போங்க.